விடுறார். அதுக்குன்னு குற்றம் புரியணும்னு அர்த்தம் இல்லை. ஆனா அவருடைய பின்னாடி நிழல நாம நிற்கணும் இல்லையா? அதனாலதான் பெரியாழ்வார் சொல்லிக்கிறார், நீங்க ஒத்தரும் கவலைப்படாதீங்க, திருப்பல்லாண்டை சொல்லுங்கண்ணே. சொன்னால் பரமேட்டி சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே, சாமானியர்களை கூட உயர்ந்த கதிக்கு தூக்கி விட்டுவிடும் எவ்வளவு சிறந்த பலஸ்ருதி இது. அப்ப பல்லாண்டன்னு பவித்திரனை பரமேட்டியை, பகவான் பவித்திரன் என்றால் சுத்தமானவர். அவர் என்ன சுத்தமானவர்னா ரெண்டு விதத்திலே. ஒன்னும் நான் சுத்தமானவனா இருக்கணும், அது பல பேர் இருப்பா. ஆனா மத்த பேர் எல்லாரையும் சுத்தம் ஆக்கிறதுக்கு எல்லாம் அவளுக்கு சக்தி இருக்காது. நான் சுத்தமா இருக்கேன், மத்த பேரை சுத்தமாக்க முடியுமா? தெரியாது சுவாமி. ஆனா பெருமான் எப்படிப்பட்டவர்னா தானும் சுத்தமானவர். அவர் திருவடியை யார் பற்றினாலும் அவர்களையும் தூய்மையானவர்களை ஆக்கிடுறாரோ இல்லையோ. அப்ப அவர் தூய்மையானவரா? எத்தனை அழுக்கு படைப்பு சேரு சகதி நல்லவன் தீயவன் எல்லாருக்குள்ளயும் இருக்காரு. ஆனா தூய்மையானவர் தானா? ஆமா, யாருக்குள்ள இருந்தாலும் அவர் தூய்மை வராது. அடுத்தது, ஒண்ணுமில்லாத கீழே கடந்த என்னை கொண்டு போய் வைகுந்தத்துல உட்காத்தி வைக்கிறாரே, என் குற்றங்கள் எல்லாம் பார்த்தாரா? அதெல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டாரான்னா தூய்மை ஆக்குபவர். தூய்மை ஆனவர் தன்னை அண்டினவர்களை தூய்மை ஆக்குபவர். இந்த ரெண்டு பெருமை பெருமாள்கிட்ட இருக்கு. அதனாலதான் பவித்திரனைன்னு சொல்றார். பல்லாண்டன்னு பவித்திரனை, பரமேட்டியை வைகுந்தத்தில் நித்தியமாக இருப்பவனை. பரமேஷ்டி ரொம்ப உயர்ந்த ஸ்தானம். எதை தாண்டி யாரும் பார்த்தது கிடையாதோ, எதையே யாரும் பார்த்தது கிடையாதோ, தத் விஷ்ணோ பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரையா திவீவ சக்ஷுராததம் தத் விப்ராசோ விபன்னவோ ஜாகிருவாகம் சமிந்ததே விஷ்ணோத்யத் பரமம் பதம் என்ன உபனிஷத்து ஓதுகிறது. அந்த வைகுந்தத்தில் எந்த இடத்தில் தூக்கம், பசி, தாகம், மருட்சி, இருட்சி, பாபம், மூப்பு, மரணம், பிறப்பு ஒன்றும் கிடையாதோ அந்த இடத்தை தனக்கு ஸ்தானமாக கொண்டவர். பரமேட்டியை சார்ங்கம் என்னும் வில் ஆண்டான் தன்னை. சார்ங்கம் வில், சார்ங்கம் என்னும் வில்லாண்டான். வில்ல ஆண்டு இருக்காருனா சுவாமி நாட்டை ஆளுவா? அது வந்து சார்ங்கம் என்னும் வில்லாண்டானால் வில்லை ஆளுதல், வில்லை பிடித்து கொண்டு கண்டவர்களை எல்லாம் அடித்து துன்புறுத்துதல் இல்லை. கத்தியை பிடித்து கொண்டு எல்லாரையும் வெட்டி கொண்டு திரிவதில்லை. கத்தி கையில இருக்கு, வில்லு கையில இருக்கு. பெருமானுடைய வில்லுக்கு என்ன பெருமையா? தானா சரவருஷம் வருஷித்து அம்பு மழை பொழிந்து பகைவர்களெல்லாம் அழிச்சுடும், தீயவர்களெல்லாம் அழித்து விடும். ஆனா பெருமான் என்ன பண்ணுவாராம்? வில்லே பேசாமரு, நீ உன் வேலையை காட்ட ஆரம்பிக்க வேண்டாம், ஒத்தரையும் கொல்ல வேண்டாம், நாம மன்னிக்கணும், மறக்கணும், எல்லாரையும் ஏத்துக்கணும், கோபப்படாதே கோபப்படாதே. இதுதான் பெருமானுடைய ஆண்மை. ஆண்மைன்னு என்ன சொல்றோம்? அடிச்சுட்டு இருக்கிறது ஆண்மை இல்லை. செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான். எங்க நமக்கு கோபம் வந்தா செல்லுபடி ஆகுமோ அங்க கோபத்தை தவிர்க்கணும். யார நம்மால அடிச்சா அவ பேசாம இருப்பாளோ அங்க அடிக்காம இருக்கணும். நாம கூட அடிக்கவே மாட்டோம். எங்க தெரியுமோ? அடிச்சா யாரு திருப்பி அடிச்சிருவாளோ அங்க அடிக்கவே மாட்டோம். அது பிரயோஜனம் இல்லை. நாம ஒருத்தனை அடிக்க போறோம்னா அவன் அப்பா அது ஒண்ணும் தெரியாது, அவன் ஒண்ணுமே பேச மாட்டான், அடியை வாங்கிப்பான். அப்படி இருக்கிறவனை அடிக்காம இருந்தா தான் அதுதான் பெருமையே தவிர, அடிச்சா ஒருத்தர் திருப்பி அடிச்சிருவார், கையில பெரிய லத்தி வச்சுன்னு இருக்காருன்னா அவர் கிட்டிக்கே போக மாட்டேன் சாமின்னா அது என்ன பெருமையா? அதை எப்படியுமே அடிபடுவோமே. அதனால வில்லாண்மை என்னால் கையில் வில்லை வைத்துக் கொண்டு அடித்தல் அல்ல, வில்ல வைத்துக் கொண்டு காத்தல். அடித்தல் அல்லாமல் வில்லாண்டான் தன்னை ஆலிகந்தமிவாகாசம் அவட்டபிய மகதனுன்னு ராமாயணத்தில் சொல்றார். ராமன் அப்படி வில்ல பிடிச்சு நின்னார்னால் தானே அடங்கி ஒடுங்கி அனைவரும் ஓடிவிடுவார்கள். சண்டை போடணுங்கிற தேவையில்லை, ரொம்ப தேவை இருந்தால் தான் சண்டையிடுவதற்கே வருவரான். ஆக வில்லாண்டான் தன்னை சார்ந்தம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல். வில்லிபுத்தூர் விட்டு சித்தன். இப்ப பாருங்க, இவ்வளவு நேரம் ஐஸ்வர்யார்த்தி கூட வந்தார், அவரோடு பாடினார். பகவான விருப்பப்படுபவர் கூட வந்தார், அவரோட பாடினார். அப்ப அவர்கள்லாம் நாங்களும் வந்துட்டோம்னு சொன்னார்கள் என்றெல்லாம் சொல்லிட்டு வந்தேன். இப்ப திடீர்னு கடைசி பாட்டுல என்ன இருக்கு? வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல். பெரியாழ்வாராகிற நான் பாடிய 12ங்கிறார். இவரா பாடினார்? கீழே இருக்கிற 9 பாடல்கள் ஆரையோ கூப்பிட்டது, ஆரோ வந்தது, ஆரோடோ சேர்ந்து பாடினது. அப்ப அவர்களெல்லாம் இல்லையா? பெரியாழ்வாரே தான் பாடினாரானால் ஆமாம் பெரியாழ்வாரே தான் பாடியிருக்கார். பின் இது அவர்களுடைய வார்த்தை இல்லையானால் அவர்களும் வந்து இப்படி பாட வேண்டும்ங்கிற விருப்பத்தோடு பாடியிருக்கிறார். கண்டிப்பா கூப்பிட்டா அவர்களும் வந்துடுவார்கள். அது ஒரு நம்பிக்கை நமக்கு அப்பதானே வரும். இப்ப பெரியாழ்வாரே பாடிவிடலாம், இவரே பாடினார்னா என்ன சுவாமி தெரியும்? இப்ப நான் கூட சொல்றேன், பெருமாள் கண்டிப்பா காப்பாற்றுவார், நிச்சயமா ரட்சிப்பார், ஆபத்தில் கூப்பிட்டால் வருவார், திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சிடுமா? அதுக்காகத்தான் என்ன வழக்கம் வச்சுருக்கா? முதலையனுடைய வாயில யானை காலை கொடுத்தது, ஆதி மூலமேன்னு கூப்பிட்டது,
கூப்பிட்ட குரலுக்கு நாராயணன் ஓடி ஓடி வந்து காத்தார். இதை சொன்னா உங்களுக்கு இன்னும் நன்னா புரியுறது. இல்ல நான் திருப்பி திருப்பி கத்தலாம், நாராயணன் காப்பாத்துவார் நாராயணன் காப்பாத்துவார், நம்ப மாட்டேன். இது பாருங்க, இந்த ஆதி மூலமேன்னு யானை கூப்பிட்டது வந்தார். பிரகலாதன் இந்த தூணுக்குள்ள இருக்கிறான்னு சொன்னார், புரிஞ்சிடும். எங்கும் இருக்கிறான்னு 4 மணி நேரம் சொன்னா கூட புரியாது. இங்க இருக்கிறானான்னு பிரகலாதன் கை காட்டினார், சட்டுன்னு புரிஞ்சு போச்சு. ஆபத்தில் உதவுவார், புடவை கொடுக்கணும்னால கொடுப்பார், புரியாது. திரௌபதி கூப்பிட்டார் வந்தார், புடவை வந்ததுன்னு உடனே புரிஞ்சு போச்சே. ஆகவே எப்போதும் எடுத்துக்காட்டோட சொன்னால் இப்படி நடந்ததுன்னு சொன்னதான் புரியும். அதனாலதான் பெரியாழ்வார் என்ன பண்றார், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க ஏதோ பொருளாசையில தவித்தீர்களே, பெருமாள்கிட்ட வர முடியுமா, கவலைப்பட வேண்டாம். பொருளாசையில தவித்தவர்களையும் கூட்டேன் திருந்தி வந்திருக்கா. ஆத்ம பிராப்தியிலேயே போரும் இருந்தமே, அந்த வரம்பு ஒழித்து வர முடியுமா, வந்திருக்கார்களே, கூப்பிட்டிருக்கேன். பகவல்லாபார்த்திகளா கூப்பிட்டிருக்கேன், யாரையும் கூப்பிட்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே நீங்க யாரா இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பா வாருங்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு தான் பெரியாழ்வார் இந்த முயற்சியை எடுத்திருக்கார். அப்ப அவர்கள் வார்த்தையாக தானே பாடி இருக்கிறார். இது செய்யலாமானால் அப்பதானே நமக்கு நம்பிக்கை வரும், நம்ம செய்யலான்னுட்டு. அப்படி வந்தவர்கள் உள்ளனரே. ஆகவே வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல். ஸ்ரீவில்லிபுத்தூர், வில்லிபுத்தூர், வில்லிபுத்தூர்ல பிறந்ததுனால பெரியாழ்வார் கேட்டமா, இல்ல பெரியாழ்வார் இங்க பிறந்ததுனால வில்லிபுத்தூருக்கு ஏத்தமான்னா தெரியல. அந்த அளவுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு ஏத்தமா. வில்லிபுத்தூர் விட்டு சித்தன், விஷ்ணுவ தன் உள்ளத்தில் கொண்டவர். ஆழ்வார் சொல்லிக்கிறார், நானே இந்த பெருமாளை மனசை விட்டு வெளியில போன்னு தள்ளினாலும் இல்ல ஆழ்வீர் என்ன போக சொல்ல வேண்டாம், நான் உங்க மனதோட தான் இருப்பேன் அப்படின்னு அவர் பிடிவாதமா இருக்காராம். வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல், அவர் ஆசைப்பட்டு பாடியற நல்லாண்டுன்னு நவீன் உரைப்பார். இதுதான் நல்ல காலம். இத்தனை நாளும் கம்சன் முகத்துல முழித்தோம், இன்னைக்கு கண்ணன் முகத்துல முழிக்க போறோம் என்று அக்குருடன் போறான். அத்தியமே சபலன் ஜன்ம சுப்பிரபாதாச்ச மேனிஷா என்று ஆசைப்பட்டுட்டே போனா போறே. இன்னைக்கு தான் நமக்கு பல்லாண்டு பாடுற பாக்கியம் கிடைச்சது. எத்தனையோ வருஷம் இப்ப இதை கேட்டு இருக்கிறவாளே வச்சுப்போமே, 15 வயசு குழந்தை கேட்கலாம், நீங்க 30 வயசுக்காரர் கேட்டுருக்கலாம், 80 வயசுக்காரரும் கேட்டுருக்கலாம். இது வரைக்கும் என்னமோ 85 வயசாகியும் ஒரு தரம் பல்லாண்ட முழுக்க கேட்கிற வாய்ப்பு கிடைக்கல. இப்ப திடீர்னு இதன் மூலமா கேட்கிற அச்சிந்திதமா, இப்ப நம்ம வீட்டிலேயே தானே இருந்து பார்த்துட்டு இருக்கோம், திடீர்னு ஒண்ணு ஆரம்பிச்சது வந்து நீங்க கேட்க ஆரம்பிச்சுட்டோம். இப்போ இது யாரானு எதிர்பார்த்திருப்போமா, சட்டுன்னு கிடைச்சதோ இல்லையோ,